சீரீஸ் எப்படி இருக்கீங்க? ஸோ நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஐ அம் ஸோ சாரி கொஞ்ச நாளா வீடியோஸ் நான் போடவே இல்ல. ஸோ கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அதனால தான். ஸோ இன்னையிலேருந்து இனிமே வீக்லி ட்வைஸ் ஆவது உங்களுக்கு நான் வீடியோ குடுக்க பார்க்குறேன். ஸோ உங்கள மாரியே எனக்கும் ரொம்ப ஃபீலிங்கா தான் இருக்கு. ஏன்னா என்னோட மைண்டுக்கு ரிலாக்ஸ் பண்ற ஒரே விஷயம் எஃப்எஃப் தான். ஸோ ஓகேடா. என் சொந்த கதைய சொல்லி உங்க மூடையும் ஸ்பாயில் பண்ணிடுவேன். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஜங்குக் அண்ணாவோட பேம் ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம அண்ணாவோட வீடு தான். ஸோ எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு, ஜங்குக்கா சொல்லுமா, டேய் நீ கண்டிப்பாக மிலிட்ரி போய் தான் ஆகணுமா? மா என்ன இது கேள்வி? உனக்கு தெரியாதா? இது நம்ம கண்ட்ரியோட ப்ரொசீஜர் தானே. ஒரு சிட்டிசனாக நான் நாட்டுக்காக 2 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் நம்ம அப்பா கூட தான் போயிட்டு வந்திருக்காரு. அப்போல்லாம் நீ ஃபீல் பண்ணாமல் இப்போ எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? பாருமா, 2 இயர்ஸ் தான், இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். நான் திரும்பி வந்துடுவேன். சரிடா. அம்மா, பேம் என்ன பண்ணுறது? அவன் இல்லாமல் இருக்க மாட்டான். அதுவும் அவனை பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணாமா? ஆமாம்மா, நான் மறந்தே போயிட்டேன். நம்ம பேமை பார்த்துக்க ஒரு கேர்டேக்கர் அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இன்டர்வியூக்கு ஆட் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி எல்லோரும் வந்துடுவாங்க. சரி, எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ என்னோடய திங்ஸை மட்டும் கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு நான் அதை முடிச்சுட்டு வந்து அடுத்த நாளே கிளம்பணும். டே, எப்பட்றா நீ இல்லாமல் 2 இயர்ஸ்? புரிஞ்சுக்கோமா, உன் பையனுக்கு எதுவும் ஆகாது, சரியா? இப்போ எப்படி போகிறனோ அதே மாதிரி உன்கிட்ட வந்துடுறேன். என் செல்லம்மாவில், என் பட்டுக்குட்டியில், என் முத்துக்குட்டியில் உன் பையனை சிரிச்ச முகமாக அனுப்பி வைப்பியா? நீ அழுத ஆரம்பிச்சேன்னா எனக்கு அதுவே ஞாபகமாகவே இருக்குமா. என்னால் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாதும்மா, ப்ளீஸ்மா. சரிடா. அடியே, புள்ள நாட்டுக்கு சேவ் பண்ண போகிறான்னு பெருமைப்படாமல் என்னடி இது சும்மா கண்ணீர் வடிச்சிட்ருக்க? போய் என் பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வை. அவன் வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் கிளம்பணும்ல. போ. சரிங்க, நான் போகிறேன். ஸோ அப்படியே நம்ம ஜேகேவும் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு தான் போகிறாரு. நாயக் சார், எல்லோரும் வந்தாச்சா? எஸ் சார், வந்துட்டாங்க. ஓகே சார். என்ன? இல்லை சார், ஒரு பெட்டை பார்த்துக்கிறதுக்கு இன்டர்வியூ வைக்கணுமா? அது யார்கிட்டயாவது கொடுக்கலாம்ல, யாராக இருந்தாலும் பார்த்துப்பாங்க. ஏன் உங்கள் வீட்டில் கூட? என்னடா இப்படி சொல்லிட்ட? உனக்கு தான் அவன் பெட், பட் என் லைஃப்பில் அவன் எனக்கு ரொம்பவே ப்ரீசியஸான ஒருத்தர். அவன் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்டா. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவன் கூட விளையாடும்போது எல்லாமே மறந்துடும். பட் இந்த 2 இயர்ஸ் என் பேபியை நான் பிரியணும். நீ சொல்கிற மாதிரி வீட்லேயும் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க தான், பட் நான் அவங்களையும் பார்த்துக்கணும்ல. அவங்களும் எந்த வேலைலாம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக அவங்களால இவனை சமாளிக்கவே முடியாது. ஏன்னா இவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இவனுக்கு என்ன பிடிக்கும், இவனோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே நான் தானே பார்த்துருக்கேன். இப்போ திடீர்னு அவங்கக்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அதான் அவனுக்காக ஒரு கேர்டேக்கரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு இருக்கேன். வரவங்க இவனை நல்லா பார்த்துக்கணும்ல. என் பேபி எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, அதுக்காக தான். ஓகே சார், வாங்க போகலாம். ஓகே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. ஸோ பார்த்தா ஒரு பெரிய க்யூ நடக்குது. அந்த க்யூவை பார்த்தாலே ஐயோ, அது ஒரு வாரம் ஆனாலும் இன்டர்வியூ முடியாத மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வரா. ஹலோ சார். ஹலோ. அப்புறம் இதுதான் பேம். ஸோ இவனை தான் நீ பார்த்துக்கணும். ஓகே. உனக்கு பெட்ஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? பெட்டா? இல்லை சார். அப்புறம் ஏன் சார், டாகை பார்த்துக்கிறதுக்கு
இவ்வளோ பெரிய இன்டர்வியூவா? ஏன் சார் டாக் பார்த்துக்கிறதுக்கு நம்ம இன்டர்வியூ வைப்பீங்க? என்ன சொன்ன? ஐயோ! மாட்டிக்கிட்டேனே. இல்லை சார் அது நைக் அவளை போக சொல்லு. சார் சாரி சார். இல்லை ஐயோ ரிஜெக்டட். அப்புறம் இன்னொரு பொண்ணு வரா. ஸோ அவர்கிட்டயும் கொஸ்டின் கேட்குறாரு. பட் அவள் கொடுக்குறது எதுவும் நம்ம ஜேகேக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்புறம் இன்னொருத்தர். ஸோ அது ஒரு 3வது வருது. ஒரு சிலுக்கு மாதிரி ஒரு பொண்ணு தான். ஜங்குக் சார் நீங்களா? ஐயோ நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க தெரியுமா? இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஹலோ லுக், இது இன்டர்வியூ. வந்த வேலையை மட்டும் பார்க்குறியா? இன்டர்வியூ ஆமாம்ல. ஆமாம், இது எதுக்கான இன்டர்வியூ சார்? என்ன வேலைன்னே தெரியாமல் இன்டர்வியூ வந்திருக்க. உன்னெல்லாம் வேலைக்கு வச்சா என் பையனை நம்ம என்ன ஆகும்னு நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே, கிளம்பு. ஸோ இப்படியே தான் வர யாருமே ஜேகேக்கு பிடிக்கல. ஃபைனலி ரொம்ப இதாக இருக்காரு. டேய் என்னடா இவங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்லாமல் இப்படி ஏன்டா இருக்காங்க? ஒருத்தர் கூட ச்சே ஹெல்பிங் டெண்டன்சிங்கிறது இல்லை போல். ஏன் பெட்டுக்குன்னா இன்டர்வியூ வைக்கக்கூடாதா? நம்மளை மாதிரி அதுவும் ஒரு உயிர் தானே. இதெல்லாம் இவங்களுக்கு எங்கே புரிய போதும். சரி எனக்கு மூடே சரியில்லை, நான் கிளம்புறேன். சார் இன்னும் ஒரே ஒரு கேண்டிடேட் தான் சார், ப்ளீஸ் ஒரு 5 minutes அவங்கக்கிட்ட பேசிட்டு போங்க. ஓகே வர சொல்லு. ஹலோ சார், ஐ எம் இன்வைன் ஃப்ரம் இந்தியா. வாட் இந்தியா? எஸ் சார், நான் ஒரு வெட்டினரி டாக்டர் அண்ட் இங்கே இப்போ தான் ரீசெண்டாக ஷிஃப்ட் ஆகிருக்கேன். ஓ சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் பேபியை பார்க்கலாமா? யாரை பேபின்னு சொன்னேன்? அதான் பேமை தான் பேபின்னு சொன்னேன். தோ அங்கே தான் இருக்கார். ஓ பேம் குட்டி, வாங்க வாங்க வாங்க, என்கிட்ட வாங்க. ஸோ க்யூட். அப்புறம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கே, ரொம்ப க்யூட்டாக இருக்க. பேசாமல் நீங்கள் கூட வந்துடுறியா? நான் என் வீட்டுக்கு ஒன்று தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே இருக்கிறத கூட மறந்து கேஷுவலாக பேசிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் பேம் கிட்டே போயிட்டு உங்கள் கையை நிட்டுறீங்க, அவனும் கையை கொடுக்குறான். ஸோ இதெல்லாம் ஜேகேக்கு ரொம்பவே வயர்டாக இருக்குது. ஏன்னா பேம் வந்து ஜேகே தவிர வேறு யார்கிட்டையும் இவ்வளோ க்ளோஸாக நடந்துக்கவே மாட்டான். பட் இன்றைக்கி திடீர்னு அவன் இந்த மாதிரி நடந்ததும் அவருக்கே ஓகே இவன் வந்து பார்த்துப்பா அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அவனோட கையெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு சார் அவனுக்கு ஸ்கின் கேருக்கு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? ஸ்கின் கேருக்கு ஸ்பெஷலாலாம் இல்லை, ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும். அப்போது சன்ஸ்க்ரீன் என்ன பிராண்ட்? அது நம்ம யூஸ் பண்ணுறது தான். இல்லை சார் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது அவனோட ஸ்கின்னுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவன் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். அண்ட் அவனோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ்னு நினைக்கிறேன். ஸோ அவனுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நான் அவனை பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் வரி, இன்னிலேருந்து நானே அவனை டேக் கேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓகே தானே? யாமே ஓகே அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் ஜேகேக்கு ஒரு கால் வருது. எக்ஸ்கியூஸ் மீ 1 செகண்ட். ஓகே சார். ஹலோ மச்சா, என்னடா ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன்டா. அம்மா நீ எங்கே இருக்க? அது ஒரு இன்டர்வியூவா? என்ன டிவி ஷோவா? இல்லை மச்சா, நம்ம பேம் பார்த்துக்க ஒரு கேர்டேக்கருக்கான இன்டர்வியூ. ஸோ அதான் ஃபைனல் கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். டே மச்சான், இவன்ட்டனையும் பார்த்துக்கணும். நீ வேணால் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு பாரு. சரிடா நான் கேட்டு பார்க்குறேன். சரி. ஸோ ஜேகே உங்ககிட்ட கேட்குறான், நீங்களும் ஓகே சொல்லிடுறீங்க. பட் ஒரு 1 வீக்
உங்களை அப்படியே ஃபாஸ்ட் ஆகுது. ஆனால் உங்களால் 2 பேருமே மேனேஜ் பண்ணிக்க முடியல. ஏன்னா 2 பேரும் அடிக்கடி சண்டை வேற போடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வருது. ஸோ நீங்களும் எடுத்து கால் பண்ணுறீங்க. இந்த நேரத்தில் யாருடா, ஷோ தூங்க கூட விட மாட்டா, எவனா இருக்கும்? ஜிகர் தண்டாவா? இப்போ எதுக்கு இந்நேரத்தில் கால் பண்ணுறா? ஹலோ, ஹாய் ராங்கி, என்ன வேணும்? என்னடி ஃபோன் பண்ண என்ன வேணும்னு கேட்குற? பின்ன நைட்டு 2 மணிக்கு கால் பண்ணா தூங்கிட்டு இருக்கிறவன் என்ன கேட்பாங்க? ஏன்டி தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுற? எனக்கு என் செல்லக்குட்டியில் எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணுறியா? அது நான் இப்போ ஒரு இடத்துல இது என்ன கேர்டேக்கர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெட்ஸை பார்த்துக்கணுண்டி. ஆனால் 2 பேரையும் நான் சமாளிக்கவே முடியல. 2 பேபிஸும் ரொம்ப வால்தனம் பண்ணுது. வேணா நீயும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா? நானும் தனியாக இருக்கேன், நீயும் தனியாக தானே இருக்க. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். சரி வை, நான் காலையில் பேசுகிறேன்டி, எனக்கு தூக்கமாக வருது. என்ன நீ? நான் உங்ககிட்ட பேசலான்னு ஆசையாக கால் பண்ணேன். எப்போ பாரு தூக்கம் வருது. ஏன் இப்படி பண்ணுற? சரி சொல்லு. சிப்போடி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கேட்குற. உனக்கு என் மேலே பாசமே இல்லை. ஐயோ அம்மா தாயே, பாடாத மாதிரி பேசுமா, நான் கேட்குறேன், பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி உங்கள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்தீங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு யாரும் இல்லைடா, நானே தான். ஸோ கோச்சிக்காதீங்கடா, என்னடா இவ கதை எழுதிட்டு இவளும் அதில் ரோல் ஆகிறான்ட்டு. ஸோ ஓகே, அப்படியே போயிடலாம். ஸோ இப்படி தான் டேஸும் பாஸ் ஆகுது. யூன்டன் வந்து நம்ம சாரா பார்த்துப்பாங்க, அண்ட் பேமை வந்து நம்ம வைன் தான் பார்த்துக்கிறா. ஸோ 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக 2 பேர்கிட்ட அப்படியே ஒட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. ஒரு 3 months போயிருக்கோம். ஜிகே வந்து அடிக்கடி கால் பண்ணி பேசியிருப்பார். ஸோ அவர் கான்வர்சேஷன் நீங்கள் எனக்கு ரொம்ப ரொமான்டிக்காலாம் இல்லை. பேம் சாப்பிட்டானா, என்ன பண்ணுறா, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த மாதிரி பேமை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பார். பட் அதுக்கப்புறம் இன்றைக்கி திடீர்னு திருப்பியும் கால் வருது. ஹலோ ஜங்குக், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை சொல்லுங்கள். அது வந்து ஒயன். என்ன ஜங்குக்கா, எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? இல்லை, அது பேம். நினச்சேன் பேமை தானே கேட்டிங்க. தோ பேபி என் மடியில் தான் தூங்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்கள். அது ஒயன், ஆக்சுவலி பேம் என்னை தவிர யார்கிட்டையும் இவ்வளோ க்ளோஸாக இருந்து நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? அதுவும் நீ வந்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், ஆனால் நீ எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தெரியல வயன். என்ன ஜங்கு, சொல்லுங்கள். அது வயன், வில் யூ மேரி மீ? ஜங்குக், ஆர் யூ சீரியஸ்? காமெடி பண்ணுறீங்க தானே? எனக்கு தெரியும். இல்லை வயன், ஐ எம் சீரியஸ். ஐ லவ் யூ. வில் யூ பி மை வேலண்டைன்? சிக்கே, இல்லை நீ வேணால் டைம் எடுத்துக்கோ. லவ் யூ டூ சிக்கே. என்ன டக்குன்னு சொல்லிட்டேன்? இல்லை, எனக்கும் உங்களை பிடிக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் பெரிய செலிப்ரிட்டி, நான் நார்மல் ஸ்டாஃப். ஸோ நம்ம எப்படி லவ் பண்ண முடியும்? வெளியில் தெரிஞ்சால் இந்த பார்வை இருக்கிறத ஒரு லைஃப், அது நமக்கு பிடிச்சவங்க கூட நம்ம லீட் பண்ணலாம், தப்பே இல்லை. அதுவும் ஏன் செலிப்ரிட்டிக்கெலாம் லவ் வரக்கூடாதா? நாங்களாம் லவ் பண்ணக்கூடாதா? இல்லை, எனக்கு அந்த அழகு இல்லையா? ஏன் என்னெல்லாம் பார்த்தா லவ் வராதா? உங்களுக்கு என்ன அப்படியே ரசகுல்லா மாதிரி தான் இருக்கீங்க. அடிப்பாவி,
என்னடி ரசகுல்லான்னு தான் சொல்கிற? அது உங்கள் சீக்ஸ் பார்க்க அப்படி தான் ஜங்காக இருக்குது, அதான் சொன்னேன். ஸோ அவங்க பேசியிருக்கிறத பார்த்து பேமுக்கா ஒரே சந்தோஷம். ஐயா நமக்கு நம்ம பார்த்துக்க இப்போ லைஃப்பில் நம்ம பார்த்துக்க வர ஆள் கிடைச்சாச்சுன்ட்டு. டே மகனே, என்னடா அப்படி பார்க்குற? சரி சரி போ போ தூங்குப்போ. இதெல்லாம் நீலாம் பார்க்கக்கூடாது போ. சங்குக்கா, அவனுக்கு என்ன புரிய போகுது? இப்போ எதுக்கு அவங்ககிட்ட சொல்கிறீங்க? அடியே, அவன் பார்க்க தாண்டி அப்படி, ஆனால் எல்லாமே புரியும் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஒருத்தர் வேறு அந்த பக்கமாக வெறுப்பாகி உட்காந்துருக்காரு. நம்ம இவன்ட்ட நான் பார்த்துட்டு அப்படியே ஓடி வருது. சாரா அப்படியே கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் ஸ்கர்ட்டை பிடிச்சி இருக்குது. என்ன பேபி, என்னாச்சு? இப்போ எதுக்கு என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்ருக்க? என்ன பசிக்குதா? அதான் கிச்சன் வந்துட்டியா? இரு, நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் ஃபுட் எடுத்து கொடுக்குறா. பட் அது சாப்பிடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு விளையாடலாம் அப்படின்னு போனால் அது விளையாடவும் மாட்டேங்குது. ஸோ என்னடா வேணும், என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அது வந்து பெட்டில் சாரப்பும் ஃபோன் வச்சுருக்கோம். ஸோ ஃபோன் எடுத்து வச்சுட்டு ஃபோனை தட்டிகிட்டே ஃபோட்டோ தான் அப்படி பார்க்குது. ஓ உன் டேடாக்கு ஃபோன் பண்ணணுமா? இதுக்கு தான் எவ்வளோ அலப்பறை பண்ணியிருக்கா? சரி இரு. ஹலோ சாரா? ஆமாம் நான் தான். என்ன விஷயம்? உங்கள் பையன்தான் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன், உங்ககிட்ட பேசணுன்னு என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்தான். நீங்களே கேட்டுக்கோங்க உங்கள் பையன்கிட்ட. எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது, நான் இதை வந்துடுறேன், நீங்கள் பேசிகிட்ருங்க. சரி சரி. அப்புறம் என்ன பேபி பண்ணுறீங்க? அச்சோ, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. அப்புறம் சாரா ஒன்று நல்லா பார்த்துக்கிறாளா? அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. பட் நம்ம யோன்ட்டு எதுவுமே கேட்கல. ஸோ அது வந்து ஆக்சுவலி என்னென்னா, டேயோட ரூமில் வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கும், ஹார்டின் போட்டு அவரோட பிக் இருக்கும். ஸோ அதுதான் அது வந்து இது பண்ணிகிட்டே இருக்குது. என்னடா எதை காட்டுற? ஓ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமா? அதே மாதிரி உனக்கும் பண்ணுமா? சரி சரி, டேடா ஊர்லேருந்து வந்ததும் நீயும் நானும் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம யூன்டனோட மைண்ட் வாஷ், ஐயோ டே தகப்பா, ஏண்டா என்னை படுத்துகிற? இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே எனக்கு வயசாயிரும் போல் இருக்குது. அந்த பேமை பாரு, ஒயின் கூட எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டுருக்கான். நான் அவனோட கேர்டேக்கர் மட்டும் இல்லை, மம்மியாகவே மாறிடுவான். ஆனால் எனக்கு இவனெல்லாம் வச்சுட்டு என்னடா என்ன யோசிக்கிற? என்ன ஹக் பண்ணிக்கணுமா? அப்போ அது இல்லைன்ட்டு ஷேக் பண்ணுது. என்னடா என்னாச்சு? எனக்கும் உன்னை பார்க்கணும், கிஸ் பண்ணணும்னு தோணுதுடா. ஆனால் டாடாவால் தான் இப்போ வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அட போயா, உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது. நம்ம அப்பா இவ்வளோ பெரிய மடச்சாம்பிராணியாக இருக்கானே அப்படின்னு யோன்டன் மனசில் நினச்சிட்டு, ஆக்சுவலி அதில் சாராவோட பேக் பக்கத்தில் இருந்திருக்கும். ஸோ அந்த பேக்கை தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கிட்ட வைக்கிது. என்னடா என்ன சொல்ல வர? யார் பேக்கு? சாராவோட பேக்கு. சரி, அதில் என்ன இருக்கு? அப்போ அது வந்து அந்த ஃபோட்டோவே காமிச்சு பண்ணுது. என்ன, சாரா உன்னோட மம்மியாக வரணும் அதானே? அவா ஒரு வழியாக புரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு விட்டணும். ஆமாம் அப்படின்னு ஷேக் பண்ணுது. டே என்னடா சொல்கிற? நான் போயிட்டு அவகிட்ட சொன்னால் அவள் என்னடா நினைப்பா என்னை பற்றி? அப்போ வந்து அது எப்படி சோகமாயிடுது. சரி சரி, இப்போ என்ன, அவள் உனக்கு வேணும் அதானே? அப்படின்ட்டு அது ஹெட்டாக நோட் பண்ணுது. ஸோ தயங்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு சரி அப்படின்னோடனே இது திருப்பியும் வருது. என்னடா ஃபோன் கட் ஆகிடுச்சா? சரி திருப்பி கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஃபோன் ஆனில் தான் இருக்குது, அப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்த? சாரா 1 மினிட். என்ன தயம்? அது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அது? யோன்டனுக்கு நீ அம்மாவா வரணும்னு அவன் ஆசைப்பட்றான், அதான் உன்கிட்ட.
ஆம், அதனால அதனால ஆம், அதனால அத சொல்லுங்க. இல்லை, இவன்ட்ட ஆசைப்படுறான், பாவம். வேணான்னு சொன்னா அவனும் ஃபீல் பண்ணுவான். ஸோ ஐ லவ் யூ. வில் யூ மேரி மீ? ஐயோ தயோங், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். யுவன்ட்ட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கும் பிடிச்சிருக்கு. ஓ, யுவன்ட்ட எனக்கு பிடிச்சனால உனக்கு பிடிச்சிருக்கு. அது சரி. அண்ட் நீ உடனேலாம் சொல்ல வேணாம், டைம் எடுத்துக்கோ. சரி தயோங், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் ஃபோன் வச்சிடுறா. ஸோ இங்கே ஒயினும் ஜேகேவும் டெய்லி வீடியோ கால்ஸ், சேட்டிங் அப்படின்னு அவங்க ஜாலியாக லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே என்னடானா நம்ம ஒயின் தான் ஒரே லவ் மூட் தான். ஹாய் பொண்டாட்டி, எப்படி இருக்க? சவுக்கா, என்னது என்னதுன்னா நான் இப்போ என்ன பண்ணேன்? பொண்டாட்டின்னு கூப்பிட்டேன், அதில் என்னடி தப்பு இருக்குது? சவுக்கா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதிச்சுங்க. உங்கள் அம்மா காதில் இல்லை அந்த ராங்கி காதில் விழுந்துச்சு, அவ்வளோதான். என் கதை கந்தலாயிரும் ஜங்குக்கா. என்ன அவள் என்ன பண்ண போகிறா? வெறி, அது ஒரு குட்டி பிசாசு. ஜங்குக்கா, என்ன குட்டி பிசாசுன்றீங்க? ஆமாம், தம்மா தூண்டு இருந்துட்டு எப்போ பாரு தையா தக்கான்னு குதிச்சிட்ருக்குது. எப்படி அவளை சமாளிக்கிற ஜங்குக்கா? ஏன் ஜங்குக்கா அவளை மட்டும் இப்படி ஓட்டுற? என்னமோ தெரியலடி, அவள் ஏதாவது சொல்லாமல் இருந்தால் எனக்கு தூக்கமே வராது போல். பட் அப்படி இருந்தாலும் அந்த குட்டி பிசாசு கொஞ்சம் நல்லவதாண்டி. பேசாமல் என் தங்கச்சி நான் தத்தெடுத்துக்கவா? என்னமோ பண்ணிக்கோங்க. ஆமாம், இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டேன்னா, அப்படி போடி. புருஷன் ஆசையாக பேசலான்னு ஃபோன் பண்ணா, எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்டு மூட அப்செட் பண்ணுற? எதுக்கு? என் பேபியையும் என் பொண்டாட்டியும் பார்க்க தான் நினச்சேன். எனக்கு வர ரொம்ப ஒர்க்காக இருக்கா, அதான் உன்னை பார்க்காம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதான் பேசலான்னு கூப்பிட்டேன். நீ என்னடா நீ இவ்வளோ பிஹேவ் பண்ணுற? என்னடி இதெல்லாம்? ஜங்கா சாரி ஜங்கா, நான் தான் சாரி சொல்லக்கூடாது சொல்லியிருக்கல, அப்படியே சொல்கிறேன். சாரி ஜங்குக்கா. வந்தேன் வாய் உடச்சிருவேன். சாரி சொல்லாதன்ற திருப்பி சொல்லிட்டுருக்க. சரி, இனிமேல் சொல்லலை. அப்புறம் பொண்டாட்டி ஒரு விஷயம். என்ன ஜங்குக்கா? வார்த்தை காத்து பொண்டாட்டின்றீங்க, நமக்கு இன்னும் மேரேஜே ஆகலை. அதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன்டி. அதை பற்றினா? இல்லை, நான் இன்னும் 2 வீக்ஸில் வந்துடுவேன். 2 வீக்ஸில் வரப்போறியா? ஆமாம். ஸோ வந்ததும் 1 வீக் கழித்து நமக்கு மேரேஜ் தான். மேரேஜா ஜங்கா? பட் என் அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் அவங்க ஒத்துக்கணும்ல. அம்மா அப்பா பெர்மிஷனோட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். அவங்க பெர்மிஷன் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? நான் இன்னும் அவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை. தெரியும்டி நீ சொல்லலைன்னு, ஆனால் நான் ஆல்ரெடி அத்தை மாமா கிட்டே பேசிட்டேன், அவங்கள ஓகே சொல்லிட்டாங்க. அதான் நான் வந்ததும் நம்ம மேரேஜ் தான். ஜங்கா சீரியஸாக சொல்கிறியா? ஐயோ, உண்மையை தான் சொல்கிறேன். நான் வந்ததும் நம்ம மேரேஜ் தான். சரி சரி ஜங்கா, நான் வச்சிடவா? என்ன ஏன்னா? இல்லை, இவ்வளோ நேரம் ஒரு டோனில் பேசிகிட்டு இருந்தேன், அது என்ன இப்போது டோன் வேறு மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் போல் தான் பேசுகிறேன். இல்லையே, நீ பேசுகிற விதமே சரியில்லை. ஏன்னா கல்யாணம்னு சொன்னோன்னே ஷை ஆகுற போல். போங்க ஜோங்கக்கா, இப்போ பாரு உங்களுக்கு இதே விளையாட்டு. ஸோ அப்போ தான் சாரா வந்துட்டு, என்ன நடக்குதுங்க? அச்சோ வந்துட்டாலே. ஜோங்கக்கா
சாரா வந்துட்டா, நான் ஃபோனை வச்சிடவா? ஏச்சி அவகிட்ட இருக்கிற நீ பேசுறி. ஏய் என்ன நடக்குது? அது வந்து சாரா, அது ஏச்சி சொல்லு. அது நானும் ஜெயிக்கவும் நீயும் ஜெயிக்கவும் லவ் பண்ணுற. அடி பாவி, என்னது லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் ரீனாவை. ஸோ சாரா, ஐய இது என்னடி சாரு, நல்லாவே இல்லை. என் அண்ணனே கூப்பிடு, எனக்கும் தங்கச்சி இல்லை. போன போதும் நான் தங்கச்சி ஏற்றுக்கிறேன். அப்படியா? ஆனால் என் அண்ணனாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், பரவாயில்லையா? என்னது, நான் வளப்படம் தான் கூப்பிடுவேன், அதான் சொன்னேன். உங்களை போய் இப்படியே கூப்பிடுது, அதெல்லாம் பரவாயில்ல, கூப்பிடு. சரிடா அண்ணா. என்னடா எனக்கு, நான் ஒருத்தர் இந்த வீட்டில் இருக்கேன், பட் இது கூட தெரியாமல். நடத்துங்க. ஏன் நீ கூட லவ் பண்ணு. யாரை லவ் பண்ணுறது? அதான் என் மச்சான் இருக்கானே, வேணா அவனை கரெக்ட் பண்ணு. நான் கரெக்ட் பண்ணுறதுன்னா அதுக்கு முன்னாடி அவர் என்ன கரெக்ட் பண்ணிட்டாரு. அட பாவி, இது எப்போ? இதோ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே சொன்னார். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கா, அதான் யோசித்து சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிட்டாரு. சரி, நான் 2 வீக்ஸில் வந்துடுவேன். அது வரைக்கும் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்க. என்னது, அவளை நான் பார்த்துக்கணுமா? அப்போ என் பேபி யார் பார்த்துக்கிறது? முடியாது. நான் என் பாப்பா மட்டும் தான் பார்த்துப்பேன். போடா அடிப்பாவி, உரிமை கொடுத்தா என்னடி வார்த்தைக்கு வாடா போடன்ற, அப்படி தான் பேசுவேன். நீ மட்டும் அவகிட்ட என்னை குட்டி பிசாசுன்னு தானே சொன்னேன். இது எப்படி கேட்ட? ஆக்சுவலி நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசும்போதே வந்துட்டேன், இருந்தாலும் உங்கள் வயலை போட்டு வாங்கலாமேன்னு தான் இந்த ஷாகிங் ஆக்டு. அடிப்பாவி, என் மச்சனுக்கு தப்பாமல் வந்து பார்த்துருக்காளே. சரி 2 பேர் சேஃபாக இருங்க, அண்ணன் 2 வாரத்தில் வந்துடுவேன். வாடா வா, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். ஆனால் இவளெல்லாம் நான் அண்ணியை கூப்பிட மாட்டேனே, ஒன்று அண்ணனை கூப்பிட்றேன். ஆனால் இவளெல்லாம் என்னால் அண்ணியை கூப்பிடவே முடியாது. சரி, டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கால் கட் பண்ணுறாங்க. அடி பாவி, 2ஆக பழகிட்டு இதை கூட என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன், துரோகி. இல்லடி, அது நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான். நான் மட்டும் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணும், ஆனால் நீ மட்டும் எதுவும் ஷேர் பண்ண மாட்டேன். சரி விடு, பார்த்துக்கலாம் அப்படியே சொல்லிட்டு டைமும் பாஸ் ஆகுது. கரெக்டாக 2 வீக்ஸ் அப்புறம் 2 பேரும் வராங்க. ஒயன், என்ன உன் ஆள் வர போகிறாருன்னு ஸ்பெஷல் சமையல் போல்? ஆமாம், பாவம் ட்ரைனிங்கில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கூட தெரியல, அதான் அவருக்காக நானே குக் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஸ்பெஷல்? என் ஆளுக்கு நான் பண்ணுறதே ஸ்பெஷல் தான். சரிங்க மேடம், நடத்துங்க. ஆமாம், நீ எப்போ அண்ணாக்கிட்ட லவ் சொல்ல போகிற? அண்ணாவா? அதான் வீக்கிட்ட. தெரியல, சொல்லணும். ஆனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்குப்பா. இதில் என்னடி தயக்கம்? அவரே சொல்லிட்டாரு, ஏன் அக்செப்ட் பண்ணாமல் இருக்க? ஏன்னா பிடிக்கலையா? இல்லை பிடிக்கும் தான், ஆனால் அவளுக்கு நான் செட் ஆகணும்னு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேரும் வந்துடுறாங்க. நம்ம யூன்ட்டனும் பேமும் ஒரே நேரத்தில் கத்துறாங்க. அச்சோ, இவங்க எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்காங்க? ஒரு வேளை வந்துட்டாங்களோ? சரி வா போய் பார்க்கலாம். போகலாம். ஜங்கக்கா எப்போ வந்தீங்க? ஆமாடி, பொறுமையாக வந்து கேளு. நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? நீ என்னடா எனக்காக வாசலில் வெயிட் பண்ணுவேன்னு பார்த்தா உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க? அது இல்லை, உங்களுக்காக தான் சமைச்சிட்டு இருந்தேனா, அதான் பார்க்கல. சரி. மச்சான், கேர்டேக்கருன்னா ஏன் வீட்டில் வேறு ஸ்டாஃப் யாரும் இல்லையா? செஃப் யாராவது வச்சுருப்பா தானே குக் பண்ணுறதுக்கு? இல்லை, ஆமாடா, ஆனால் அவளே சமைக்கிட்டோம். என்னடா, அவள் பேம் பார்த்துக்க தானே வந்தா? ஐயோ,
இல்லை மச்சான், இனிமே என்னையும் அவள் தான் பார்த்துக்கணும். என்னடா சொல்கிற? இல்லை மச்சான், நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். அதுதான். அட பாவி, நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல? இல்லைடா, அப்புறமா சொல்லலான்னு நினச்சேன். போதும், வலியாத. இவனுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குது, ஆனால் ஏன் நேரம் நமக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அதான் அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம், அச்சச்சோ எங்கடா நம்ம பிள்ளைங்க 2 காணும் அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் தேடி இருப்பாங்க. ஸோ யோன்ட்டனும் பேமும் வந்துட்டு நம்ம ஆளுங்க பின்னாடி தான் நிற்கும். டேய் என்னடா அங்கே நிற்கிறீங்க, வாங்க வாங்க என் செல்ல குட்டிங்க 2 பேரும் வாங்க அப்படின்னா அதுங்க போகவே இல்லை. ஒயின் பின்னாடியும் சாரா பின்னாடியும் தான் மறைஞ்சிருக்கு. டேய் என்னடா, ஒரு 1.5 வருஷம் தானடா உங்களை விட்டு போனோம், அதுக்குள்ளே இப்படி மாறிட்டீங்க? டேய் நான் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் தானே நீ? இப்போ என்னடான்னா இப்படி பண்ணுற? வாடா கூப்பிட்றல்ல. அப்போ பேம் வரவே மாட்டேன்ட்டு அடம் பிடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு சுத்தமாக அடையாளமே தெரியல ஜேகே இங்கேருந்து போனதுக்கோ அந்த கெட்டப்லையும். ஸோ அப்போ ஒயின் இருந்துட்டு, பேம் போடா, உன் டேடா தான். என்ன உன் டேடாவை அடையாளம் தெரியலையா? அவர் தான், போ போ பாரு, உன் டேடா தான் பார்த்தியா அப்படின்னு சொன்னேன்னு. அப்போ தான் நம்ம பேமுக்கா ஞாபகம் வருது. ஸோ அதுவும் போய் மலையிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஜேகேவும் டேவும் ஒரே குறைசல, 1.5 வருஷம் நம்ம இல்லாமல் போனதுக்கு இவங்கக்கிட்ட இப்படி ஒட்டிக்கிட்டான். நம்ம இன்னும் 5 வருஷம் கழித்து வந்திருந்தோம், போச்சு. அதுக்கப்புறம் இவங்க பின்னாடியே திருப்பாங்கடா. சரி சரி, 2 பேரும் சேர்ந்து நின்றுங்க. சேர்ந்து நிற்கவா? ஆமாம், மிலிட்ரிக்கெலாம் போயிட்டு வந்திருக்கீங்க, 2 பேருக்கும் திருஷ்டி பட்டிருக்கோம்ல, அதான் இந்தியன் ஸ்டைலில் ஆரத்தி எடுக்க போகிறோம். ஆரத்தியா? எடுங்க எடுங்க மச்சான். கல்யாணத்துக்கு உனக்கும் பொண்ணுக்கும் அம்மா தான் ஆரத்தி எடுப்பாங்க. இங்கே என்ன உனக்கு அட்வான்ஸாக கல்யாணம் பொண்ணே வந்து ஆரத்தி எடுக்குது? வச்சு மூடிட்டு நின்று. அதுக்கப்புறம் எல்லோரும் அப்படியே டைனிங் டேபிள்லாம் போய் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வேண்டாம், என்னடி எப்போ சொல்ல போகிற தெரியல, டியூப்லைட்டு சீக்கிரமாக சொல்லுடி, ஆனால் பாவம். ஆமாம் ஆமாம், உனக்காச்சும் பரவாயில்ல, ஏன்னா டெய்லி கால் பண்ணி உன்னை பற்றியும் பேம் பற்றியும் கேட்பான். ஆனால் இவன் எப்போ பாரு யோன்ட்டுன்னு சாப்பிட்டானா, யோன்ட்டு என்ன பண்ணுறான், ஒரு நாள் கூட நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டான். இவனுக்கு நான் உடனே ஓகே சொல்லணுமா? அதே மாதிரி இந்த பசங்களுக்கெல்லாம் உடனே ஓகேலாம் சொல்லக்கூடாதுரி, வெயிட் பண்ணி தான் சொல்லணும். இது நம்ம டக்குன்னு சொல்லிட்டா நம்ம ரொம்ப சீப் ஆகிடுவோம்ல. ஸோ கொஞ்ச நேரம் அலையிட்டோம். அடிப்பாவி, அப்போ உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? ஆமாம், இல்லைன்னு யார் சொன்னா? சரி சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டியா? எல்லோரும் சேர்ந்து தானே சாப்பிட்டுட்ருக்கோம். இல்லை அது வந்து என்ன, அது என்னடி, நான் ஸ்வீட் பண்ணேன், ஆனால் அது அவருக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரில. ஸ்வீட் பண்ணியா? அப்போ அதை ஒரு பிளேட்டில் வச்சு அவர்கிட்ட கொண்டு போய் கொடு, கையால் அப்படியே கொண்டு போய் அவர் கையில் கொடுக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்லியே கொடுப்பாங்க? அவளை போடி, எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் போய் வச்சே ஐயே வலிகிறாளே, என்னால் முடியல. சரி சரி, உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா என் ஜங்குக்கு பாவம் தனியாக இருக்குது, நான் போய் அவர் கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே டேவும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு, ஏன்னா வந்ததுமே ரொம்ப பசிச்சிருக்கும். ஸோ வந்ததும் சாப்பிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ரூமில் இருக்கார். உள்ளே போகலாமா வேணாமா? வந்தது வந்துட்டோம், போகலாம். ஹலோ, யார்? நான் தான், டோர் ஓப்பனில் தான் இருக்குது, உள்ளவா. அது என்ன விஷயம்? இல்லை, உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும். என்ன? இல்லை அது என்ன? இல்லை இல்லை இல்லை, நான் ஸ்வீட் பண்ணேன்னா அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு. ஓ பரவாயில்ல, கொடு, நான் சாப்பிட்றேன். பரவாயில்லையே, ரொம்ப நல்லாயிருக்கு. நீயே பண்ணியா?
என்ன என்னங்க இது? நான் எவ்வளோ ஆசையாக உங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்தா நீ பண்ணியான்னு கேட்குறீங்க. பின்ன நானே தான் பண்ணேன் தெரியுமா? ஓ, சும்மா கேட்டேன். இதுக்கே இப்படி பண்ணுற? சரி சாப்பிடுங்க. என்ன வாங்க போங்கன்ற? இல்லை, இடியாலெல்லாம் கட்டிக்க போகிற மரியாதையெல்லாம் கூப்பிடணுமா? அதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனது அது இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு யோன்னு கூப்பிட்றா. நான் போய் பேபியை பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு ஓடும்போது என்ன சொல்லிட்டு போகிறா? அச்சோ, நமக்கு ஓகே சொல்லிட்டு போதா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பின்னாடியே போய் ஹக் பண்ணியிருக்கோம். ஹக் பண்ணதும் கரெக்டாக நம்ம யோன்ட்டு வந்துட்டு சாரா கையிலே போய் ஏறி உட்காந்துக்குவோம். அப்போ தான் என்னடா உன்னை சேர்த்து வச்சவனே நான், என்னை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் டூயிட் பாருங்களான்ட்டு நம்மளால் போய் நடுவில் உட்காந்துக்குவோம். ஸோ இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஸோ ஆஃப்டர் 2 வீக்ஸ் ஜேகேக்கும் ஒயினுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே அவங்க வந்து ஸ்வீட்டாக அவங்க டேவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷர்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ டெடிகேட் திஸ் டு a ஸ்பெஷல் பர்சன். ஜெகதண்டா, திஸ் இஸ் ஃபார் யூ. ஸோ உன்னோட he stole my yes, I got stolen by அது பார்த்த டேவோட ஒன் ஷர்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நீ அப்படியே ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒன் ஷர்ட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் முதல் காதல். ஸோ கேட்டுகிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐ திங்க் நான் கொஞ்சம் சொதப்பி இருப்பேன்னு நினைக்கிறேன், பட் தெரியல. பார்த்துட்டு சொல்லு சரியா? உன் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுறேன். பாய் 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 பெரிஸ். மீட் யூ ஆன் த நெக்ஸ்ட் FF. பாய்.